வழியை சுத்தம் பண்ணணும். அதுக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபா செலவாகும். அது நீங்க கொடுங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க சார்? 3 பேர் நொண்டிட்டு வந்துச்சு. அதெல்லாம் உங்களால செய்ய முடியான்ட்டேன். அது அரசாங்கம் இருக்கு, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். தனி மரம் தோப்பாகுது, உங்களால செய்ய முடியான்ட்டேன். உடனே அவங்க கோபம் திருச்சு. நாங்கள் வழக்கறிஞரால முடியாதுன்ட்டேன். முந்தின சன்னிதானம் கொடுத்துச்சுன்னு. முந்தின சன்னிதானம்னா நாங்கள் எங்களுக்கு ஃப்ரெண்டு அவர் நான் கொடுத்துருவாரு. நாங்கள் இப்படிதான் வழக்கறிஞர்லாம் அவரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நீங்கள் என்ன ஏமாற்ற முடியாது, உங்களுக்கு தர முடியாது, போயிட்டு வாங்கன்னு உடனே தாறுமாறா பேசணும். சரி, சன்னிதான சார்பில் எதுவும் வழக்கு போடுறோம்? ஆமா, இதுக்கெல்லாம் சின்ன சுண்டை கேட்கலாம் வழக்கும் கிழக்கும். எவ்வளவோ இடங்களை மீட்டுட்டு வந்திருக்க சன்னிதானம் தர்மபுர ஆதீனத்துல இங்க வந்து நம்ம வந்து உள்ள மடத்துக்குள்ள வந்து பேசிருக்கலாம். ஆமா, காவல் நிலையத்துல வழக்கு எதுவும் நம்ம அதெல்லாம் காவல்கிட்ட நான் போக மாட்டேன். சன்னிதானம் நீங்க போக வேண்டாம், நம்ம ஆட்களை விட்டு அதெல்லாம் புகாரும் பார்க்க நானே பாத்துக்கிடுவேன். இப்படியே வந்து அடிக்கடி மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது? அது நான் பாத்துக்கிடுவேன். அடிக்கடி மிரட்டினாங்கன்னா பாத்துக்கிடுவேன். இது முதல் தடவை தானே. பழைய சன்னிதானம் துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தாரு. இந்த சன்னிதானம் துப்பாக்கி எல்லாம் இருக்கு. எனக்கு வாய் தான் துப்பாக்கி. இன்னும் வாய்ட்டே பாத்துக்கணும். ஆமா ஆமா, தகாத வார்த்தையெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம். பணம் தரையா என்னன்னு கேக்குறானுங்க. பணம் தராட்டி திட்டேன். நான் முடியான்ட்டேன். உங்களால செய்ய முடியான்ட்டேன். தனி மரம் தோப்பாது, உங்களால செய்ய முடியான்ட்டேன். ஏன் என்ன செய்ய போறீரு ராத்திரி? நீ செய்வேங்கிறது என்ன அத்தாட்டி? நீ வேற வான்னு கூப்பிடறானுங்க. எனக்கு அவங்கள கண்டவனே சந்தேகம் வந்துருச்சு. வக்கீலுங்கிறான், ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் பணம் கொடுக்கன்னா முன்ன பின்னவே எனக்கு தெரியாது. என்னைய வேற அங்க வாங்குறானுங்க. என்னைய கொண்டு வையரை தள்ளி விட்டுட்டானு என்ன பண்ண? எனக்கு நீச்சல் வேற தெரியாது. போன்னு சொன்னேன். போன் சொன்னோன்னு நீ இங்க இருக்க தகுதி இல்ல ஆவி உங்களுக்கெல்லாம் இருக்கத்தானே பெரியாரே தோன்றினாருன்னு சொல்றானுங்க. இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. பெரியாருக்கு எங்களுக்கு சண்டையா? நானும் தமிழா வளர்க்குறேன், அவங்களும் தமிழா தான் இது பண்றாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அதையும் சொல்லணும். துணை முதல்வரா இப்ப உதயநிதி ஸ்டாலின். ஆமா, நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்பதான் நீங்க கேட்டதுனால சொல்லிட்டேன். ஏன் அதெல்லாம் போன்ல நான் பேச முடியுமா அவங்கள்ட்ட எல்லாம்? அவ்வளவு முதல்வர் ஆயிடுச்சு. ஆதீனம் வந்து வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எங்க இருந்தாலும் பண்ணலாம். அதெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் அனுப்பி தபாலே போயிட்டு. அது எனக்கு தெரியாது. வேண்டாம் ஐயா, சினிமாக்காரங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன். அப்புறம் என்னை எழுத்து போஸ்ட் ஒட்டிடுவானுங்க. வேண்டாம். நான் எதையும் சொல்ல மாட்டேங்க. வேண்டாம் ஐயா, சினிமாக்காரங்களை பத்தி நான் எதுவும் என்ன போன விட்ட நான் ஏதோ ஒன்னு சொல்ல போக எனக்கு பேண்ட் சட்டியெல்லாம் போட்டு விட்டாங்க. அதெல்லாம் நான் விஜயை பத்தி நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல. அந்த ரசிகர்கள் அப்புறம் என்னைய கல்ல விட்டுடுவாங்க. வேண்டாம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, சினிமா பத்தி கேட்காது. அதாவது நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்களை பத்தி கேட்க சொல்லுங்க. சினிமா பத்தி என்ன தயவு செய்து கேட்காங்க. நான் எந்த ரசிகரும் இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.